கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? எசேயா 49:8. ரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க குடும்பத்துல யார் யார் இன்னும் ரட்சிக்கப்படல, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலையோ, முதல்ல ஆண்டவரிடத்துல அவங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்க பேரை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். அன்றைக்கு சிமியோன் என் ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட்டான். இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, இரட்சகருடைய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படிக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னா, உன்னை ரட்சித்து அப்படியே உனக்கு என்னென்ன உதவி வேணுமோ, ஹெல்ப் வேணுமோ அதே ஆண்டவர் செய்யறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கார். ஸோ இன்னைக்கு 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று ரட்சண்யம், ரட்சிப்பு. இன்னொன்று அதை தொடர்ந்து ஆண்டவருடைய உதவிக்கரம் உனக்காக நீட்டப்படும். ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை, உதவி உனக்கு வரும் என்று சொன்ன மங்கள வார்த்தையின்படி இன்றைக்கு பிறகு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும். ஒருவேளை நீங்க இன்டர்வியூல ஆண்டவருடைய உதவிக்காக எதிர்பார்த்திருக்கலாம், இல்லைன்னா விசா இன்டர்வியூல ஆண்டவருடைய உதவிக்காக இருக்கலாம், எக்ஸாம்ல ஆண்டவருடைய உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா திருமண காரியத்திற்கான செலவுகள்ல தேவனுடைய உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், பள்ளிக்கூடத்துல கல்லூரியில ஃபீஸ் கட்ட தேவனுடைய உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உதவி செய்கிற எபேனேசர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஒரு பக்கம் இரட்சகராகிய இயேசு, இன்னொரு பக்கத்துல உதவி செய்கிற எபேனேசர். இவங்க 2 பேருமா சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு பிறகு துளிர்க்க பண்ணுவார். துளிர்விடும் காலம் உங்க வாழ்க்கையில ஆரம்பமாகும். என்னென்ன காரியத்துல நன்மையை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்துல நன்மையை இந்த நாட்கள்ல விளங்க பண்ணுவார். கடந்த நாட்கள்ல தீமையா இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாய் மாறும்படிக்கு கர்த்தரே உங்களுக்கு நேரடியாய் இறங்கி அதிசயங்களை காண பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ரவி ஜாக்லின். என்னுடைய பேர் ஷைலா ரவி. நாங்கள் இந்தியாவில் உள்ள பெங்களூர் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது ஆப்பிரிக்கா தேசத்தில் காங்கோவில் குடியேறியுள்ளோம். என்னுடைய மூத்த மகன் பெயர் ஜோஷுவா. அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்ததால் மனைவி பிரிந்து அவளுடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் குடும்பமாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஆப்பிரிக்காவிலிருந்து யூடியூப் வழியாக பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும் போது அவருடன் இணைந்து என்னுடைய மகனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், அவன் மனைவியுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று ஜெபித்து வந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகனிடம் படிப்படியாக நல்ல மாற்றம் தெரிந்தது. அவனும் அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து மனம் திருந்தினான். இப்பொழுது அவன் முற்றிலும் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாயிருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷைலா ரவியுடைய மகன் ஜோஷுவாவுக்கு அற்புதத்தை செய்து அட் எ டைம்ல அவனுக்கு ரட்சிப்பின் பரிபூரணத்தை கொடுத்து போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலையை கொடுத்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்கும் அப்படியே செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது இரட்சண்ய நாளாகவும், ஆண்டவருடைய உதவிக்கரத்தை சுவைக்கிற ஒரு நாளாகவும், ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாகவும் இந்த நாளை நீர் நன்மையினால முடிசூட்டி தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, யார் யார் வீட்டில் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டு கண்ணீரோட இருக்கிறாங்களோ அவர்கள் மேல ஏசப்பா உங்களுடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து சபைக்கு தூணாய் கொண்டு வாரும். அதை தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாமே நேர்த்தியாய் நடக்கட்டும். கடன்கள் அடைக்கப்படட்டும், கூட மிச்சமெடுக்கட்டும். நிரந்தரமான வேலை வருமானத்திற்கு வழி திறந்து தாரும்.
அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டி கொடுத்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் இன்னைக்கு பிறகு பெற்றோரை கைகளிலே ஏந்துகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. கணவனை மதிக்காத மனைவி இன்னைக்கு பிறகு கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். மனைவியை நேசிக்காத புருஷன்மார்களுடைய மனசுல இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து, என்னுடைய மனைவி என்னுடைய சரீரத்தை போல நான் நேசிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை ஆத்மார்த்தமாய் நேசிக்கிற கிருபை அவர்களுக்கு தாரும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற மங்கள வார்த்தை அப்படியே இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.